கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. அப்பொழுது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது என்று நாம் தியானித்தோமையானால், இந்த அதிகாரத்துல இதற்கு முன்பதாக உள்ள வசனத்தை நாம் வாசித்தோமையானால், கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கும் பொழுது, அப்பொழுது நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம்முடைய தேவன் என்று அறிந்து கொள்வோம். அவர் நம்முடைய அடைக்கலமாயிருந்து நமக்கு அரணான கோட்டையாயிருந்து நம்மை பாதுகாப்பார். சிம்பிளா சொல்லணும்னா, நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்து அவரே நம்முடைய தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள அவர் கிருபை செய்கிறார். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மை எதற்காக தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவனுடைய தேவன், அவரே அவனுடைய தேவன், வேற யாரும் கிடையாது. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று சொல்லி யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில நம் ஒவ்வொருவரை குறித்த சாட்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே நம்மை வழிநடத்தினார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு முதலாவது கர்த்தரை நம்முடைய தேவன் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் நம்முடைய தேவன் நமக்கு அரணான கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்து நமக்கு நன்மை செய்து அவர் நம்மை நம்ப பண்ணின அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். இப்ப இவ்வளவு காரியங்கள் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்கள் இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவதின் பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்முடைய தேவன் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால்தான் மற்றவர்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நமக்கு நன்மை செய்வது யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அது உலக மனுஷன் அல்ல, அது உலக பணம் அல்ல, உலக பதவி அல்ல. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மையும் அவனுடைய பலத்தினாலும் அல்ல, அவனுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. இது கர்த்தர் பாராட்டுகிற கிருபை. பரத்திலிருந்து ஒரு நன்மை அருளப்படாவிட்டால் எந்த ஒரு மனுஷனும் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். துன்மார்க்கமாய் கிரியை செய்கிறவர்களும் உலக பிரகாரமான நன்மையை பெற்றுக் கொள்கிறார்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எழும்பும். அது நன்மை அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அப்ப உண்மையான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மைனா என்ன தெரியுமா? வேதனை இல்லாமல் தேவனால் கொடுக்கப்படுகிற, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆசீர்வாதமா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல வேதனை இல்லாமல் எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் அதை கொடுக்கிறாரோ அவன் அதை சமாதானமாய் அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான நன்மை. எந்த ஒரு ஆசீர்வாதத்துல, எந்த ஒரு நன்மையில வேதனை இருக்கோ அது கர்த்தரால் தரப்பட்ட நன்மை அல்ல, அது நன்மையும் இல்லை. நன்மை போல இருந்தாலும் அது உலகமும் மாமிசமும் பிசாசும் உலக கிரியைகளினாலும் உண்டானது. அது என்ன பண்ணும்? இன்னும் அந்த மனுஷனை வேதனைக்குட்படுத்தும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தேவன், நான் தான் உனக்கு நன்மைகளை செய்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் நான் உன் வாழ்க்கையை எதுக்காக செய்யறேன்னா, நானே உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீ அதை அறிந்து கொள்வாய். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில தந்தார் என்று அறிந்து அவரே நம்முடைய தேவன் என்று உணர்ந்து அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அது மாத்திரமில்லை, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்பொழுது அதை அறிந்து கொள்வாய். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு உணர்த்துகிறார். அதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும், எப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேவன் என்று அறிந்து கொள்வோம் தெரியுமா?
கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது. இவ்வளவு நடக்கணும்னா ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்க வேண்டுமானால் அதை செய்து முடிக்க வல்லவராகிய தேவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அதுதான் இந்த வசனத்தின் துவக்கம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்கு நன்மை செய்து அவரே நம்முடைய தேவன் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போ முதலாவது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிள். இந்த வசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருடைய வாசஸ்தலம் பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்துல அசுசியான காரியங்கள் இருக்கிறதோ அதுல தேவன் வாசம் பண்ண மாட்டான். அவனுக்கு அவர் நன்மை செய்து அவரே அவனுடைய தேவன் என்று அவர் தெரியப்படுத்தவும் மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இல்லை? தேவன் வாசம் பண்ண ஏதுவான பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கவே முடியாதுன்னா அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் எப்படி அசுசியான ஒரு காரியமுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் வாசம் பண்ணுவார்? நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்க வேண்டும். அடுத்ததான் நமக்குள்ள உடனே எழும்புற கேள்விதான், எப்படி பரிசுத்தமா வாழ்றது? எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்கு அநேக அர்த்தங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஆவிக்குரிய உணர்த்துதல்கள் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக விதமாய் ஆவி, ஆத்மா, சரீரம், அவைக்கிற வாழ்க்கை, பூமிக்கிற வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் நாம் எப்படியெல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், தேவனுக்கேற்ற பரிசுத்தம் என்றால் என்ன என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஆனா இந்த நாள்ல தேவன் நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை, பரிசுத்தமா இருப்பது என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக ஒரு பிரதானமான காரியத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான் நாம் வாசித்த அந்த வசனத்தின் 2வது பகுதியை மீண்டும் ஒரு விசை வாசித்தோமேயானால், அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். ஏன் தெரியுமா? இனி அந்நியர், எருசலேம் தேசத்திற்கு உட்படாதவர்கள் இனி அதை கடந்து போக மாட்டார்கள். இதிலே ஆவிக்குரிய அர்த்தமாய் தேவன் நமக்கு காண்பித்து தருவது, தேவர்களாகிய நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான் என்று தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்நிய கிரியைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. அப்படி எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே அந்நிய கிரியைகள் இல்லையோ அவன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் அது உருவாக்கப்படும். எது அந்நிய கிரியை அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவன் அனுமதிக்காதது, தேவனுடைய திட்டத்திற்கு உட்படாதது, தேவனுடைய சித்தம் அல்லாதது. இப்படிப்பட்ட கிரியைகளை அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு பிடிச்சதா இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிடித்ததா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா எந்த ஒரு காரியம் தேவனுக்கு பிரியவில்லையோ, தேவனுடைய சித்தத்துக்கு உட்படவில்லையோ, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திற்கு உரியது இல்லையோ, நமக்குரியது இல்லை என்று தேவன் எந்தெந்த காரியங்களை சொல்லுகிறாரோ இவை அனைத்தும் அந்நிய காரியங்கள். எருசலேமிலே யார் வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார் தெரியுமா? அவருடைய ஜனங்கள். அப்படி அவருடைய ஜனங்கள் அல்லாத எல்லா ஜனங்களும் அந்நிய ஜனங்கள். இனி எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். எப்படி தெரியுமா? எருசலேமுக்கு உட்பட்டவர்கள் அல்லவென்று கர்த்தர் யாரை தீர்மானித்தாரோ அவர்கள் இனி எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை, இனி அதை கடந்து வருவதில்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம். நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய சித்தம் அல்லாத, நமக்கென தேவன் நியமிக்காத அப்படிப்பட்ட கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காமல், நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அனுமதிக்காமல், கர்த்தருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு சித்தமானதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நம்மை அர்ப்பணித்தோமையானால் நாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலாம் அப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். பிசாசின் தலைநகரம் என்று ஞானார்த்தமாய் குறிப்பிடப்படுவதுதான் பாபிலோன். அந்த பாபிலோனிலே தேவனுக்கு பிரியமானவன் ஒருவன் வாசம் பண்ணினால், அந்த பாபிலோன் தேசத்திலும் பாவம் நிறைந்த பிசாசின் தலைநகரம் என்று கருதப்படுகிற அந்த இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை அவன் நிச்சயமாய் செய்வான். அதற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் தானியேல்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். பிரியமான புருஷனாகிய தானியேலை என்று சொல்லி கர்த்தரை அவனை குறித்து தம்முடைய தூதனை கொண்டு சாட்சி கொடுக்கிறார். இவர்கள் அனைவரும் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் நிறைவேற்றினார்கள். அதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. உயிரை போகும்படியான ஒரு சிங்கக்கெபில, ஒரு தீச்சூளையில, 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட தீச்சூளையில அவங்கள போட்டாங்க. ஆனா அவர்கள் மேல் அந்த அக்கினி பலன் செய்யவில்லை. அக்கினியின் மனம் கூட அவர்கள் வஸ்திரத்திலே வீசவில்லை. பத்திரமாய் பாதுகாத்தார். சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போட்டார் தம்முடைய தூதனை அனுப்பி. உலகம் நமக்கு முன்னாடி பெருசா வைக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே கர்த்தர் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஒரு தூதனை அவர் அனுப்பினாலே சனகரிப்பின் மொத்த சேனையில் உள்ள பராக்கிரமசாலிகள் அனைவரையும் அவன் கொன்று குவித்தான். ஏன் மொத்த சேனை கொல்ல தெரியுமா? அந்த சேனையில் உள்ள பராக்கிரமசாலிகள் எல்லாம் கொண்டுட்டானோ. சத்துரு யார பலனா வச்சிருக்கிறானோ அதை ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் இல்லாம ஆக்கிடுவார். அதன் பிற்பாடு சனகரிப் செத்த முகமாய் அவன் தேசத்துக்கு திரும்பி போனான். இது எல்லாம் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தேவர்களாகி நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்று அறிந்திருக்க வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க ஒரு வல்லமையாலும் கூடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எதுக்கு பயப்படணும்? எதுக்கு கலங்கணும்? யாராலையும் தேவ பிள்ளையின் தலையில் உள்ள ஒரு முடியை கூட சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் சித்தம் இல்லாமல் அவருடையவர்கள் தலையில் இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று வேதத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளாகி நாம் அந்நிய கிரியைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்காமல், எது எது கர்த்தருக்கு பிரியமில்லையோ அதை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய சித்தம் செய்ய, அவரை பிரியப்படுத்த நாம் நம்மை முழுமையாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழ கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்தோமையானால் நம்முடைய தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படும்படியால் சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது அதிக லட்சியம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.